ஓகே காய்ஸ் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஷர்ட்டுக்கு வந்து மாற்றியாச்சு அண்ட் ஸ்கின்னுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஐ மீன் ஃபேஸ் வாஷ் வந்துமே பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். அண்ட் நான் யூஸ்வலாக வந்து ஸ்கின் கேர் எப்பவுமே தனியாக தான் பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என் கூட ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு என்னோட அம்மா இருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணுறேன். ஆனால் ஒரு நாள் பண்ணால் ஸ்கின்ல எந்த சேஞ்சஸுமே தெரியாது. நோட் திஸ் பாயிண்ட். பட் எனக்கு இன்னைக்கு தனியா பண்றதுக்கு மோட்டிவேஷன் இல்ல. அதனால நான் வந்து எங்க அம்மாவ கூப்பிட்டு வச்சு நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணிட்டுருக்கேன். பாருங்க என்னென்ன பண்றேன்ட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு 30% ஏஹெச்ஏ விச் மீன்ஸ் அந்த பீலிங் சொல்யூஷன். இது வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, எங்க அம்மா வந்து பயங்கர இன்னசென்ட். என்னன்னா இது போட்டுட்டு கண்ண மூடிட்டு 10 மினிட்ஸ் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கேன். நீங்க பாருங்க. ಕಣ್ ತೆಗೆದ್ರೆ ಏನಾಗ್ತೈತಮ್ಮ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಕೂತಿದೀಯಾ? ನನ್ನಿಂದ ಹೇಳ್ದಿಲ್ಲ ಕಣ್ ತೆಗೆದ್ರೆ ಉರಿತೈತೆ ಅಂತ அதுதான் அவங்களுக்கு வந்து அப்படி சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த சொல்யூஷனை போட்டு இது ஆக்சுவலாக என்னன்னா 10 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. எது ஏன்னா ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓ சாரி, இது இல்லை கைஸ். இல்லை அதுவும் சாரி இது வந்துட்டு இந்த சொல்யூஷன் கிடையாது. இது பார்க்கவே கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி பாட்டில்லாம் இருக்கா, ஐ மீன் பேக்கேஜிங் வந்து ஒரே மாதிரி இருக்குது. உள்ள இருக்க சொல்யூஷன் தான் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த ரெட் கலர் சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா உங்கள் ஸ்கின் டைப் செட் ஆச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இதுதான் அந்த பாட்டில். நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு நல்லது தான். ஆனால் என்னென்னா உங்களோட ப்ரோக்கன் ஸ்கின் ஆர் பிம்பிள்ஸ் வந்து பிரேக் அவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஸ்கின்னில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக எரியும் கைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. மேபி உங்கள் ஸ்கின் டைப்புக்கு நீங்கள் சூட் ஆச்சு அப்படின்னா மட்டும் வாங்குங்க. என்னோட கன்சர்ன் என்னன்னா தெரியல. ಇದು ಹಾಕಿದ್ರೆ ಡೆಡ್ ಸ್ಕಿನ್ಸ್ ಎಲ್ಲ ರಿಮೂವ್ ಮಾಡುತ್ತೈತೆ. ನಿನ್ನ ಮೇಲೆ ಟ್ಯಾನ್ ಎಲ್ಲ ರಿಮೂವ್ ಆಗ್ತೈತೆ. 10 ನಿಮಿಷ ವಾರಕ್ಕೆ 2 ಸರಿ ಹಾಕಬೇಕು. ಡೆಡ್ ಸ್ಕಿನ್ಸ್ ಎಲ್ಲ ರಿಮೂವ್ ಆದಮೇಲೆ ನೀನು ಏನು ಪ್ರಾಡಕ್ಟ್ ಹಾಕಿದ್ರೇನೋ ಅದು ಚೆನ್ನಾಗಿ ಅಬ್ಸರ್ವ್ ಆಗ್ತೈತೆ. ಚೆನ್ನಾಗಿರ್ತೈತೆ. லெஃப்ட் இங்கே உள்ள கண்ணுக்குள்ளெல்லாம் போட்டுறாதீங்க ரைஸ். ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ், இதுதான் 10 மினிட்ஸ். ஸோ ஃபேஸுக்கு வந்து இந்த ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் இல்லையா, இந்த மீன் டைம் வந்து நான் ஹேர் கேர் பண்ணிடுறேன். இது வந்து பேரனட்டிமையோட ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து தலைக்கு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஜென்டலாக மசாஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் கோம்பு இதை வச்சு மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர் கேர் டன். எஸ், கட். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போது வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில், பிம்பிள்ஸ்லாம் வந்து. ஸோ அதுக்காக இந்த 10% நயாசினமைட் சீரம், ஸோ இது போட்டுக்கலாம். ஒருவேளை எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற டைமில் வந்து சாலிசைலிக் ஆசிட் அந்த சீரம் போட்டுப்பேன். அதுவுமே வந்து 10% தான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 சீரமையும் மாற்றி மாற்றி போட்டுப்பேன். சீரம் போட்டுக்கலாம். ஸோ சீரம் போட்டாச்சு. ஸோ சீரம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து லாக் பண்ணிடலாம். இந்த மாய்ஸ்சரைசர் போட்டு உள்ளே இருக்கிற சீரம் மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு, பார்க்க கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், பட் நைட் டைம் தானே, பரவாயில்ல. அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். பார்க்கவே ஒரே க்ளோவியாக இருக்குல்ல, ஆனால் அது ஸ்கின் க்ளோ ஆகலை, மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் க்ளோ ஆகுது. கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் வந்து க்ளோ ஆகும்னு நம்ம நம்பலாம். ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு லிப் பாம் போட்டுக்கலாம்.
இதுதான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். அவ்வளோதான், ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. இனி வந்து ஜாலியாக தூங்க வேண்டியது தான். அண்ட் ஆல்சோ ஹேருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு லூஸ் ப்ரைடு வந்து பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது. டாட்டா.